ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்ஓபி லைஃப் ஆஃப் பவி. ஆக்சுவலாக இன்னைக்கு டேடி வீட்டு மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேற்றுலாம் பூவே பறிக்கலையா, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பூ தான் பறிக்க போறோம். இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ வாங்க போய் பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு என்னென்ன காய் காய்ச்சிருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம தோட்டத்துல ஃபுல்லா அரளிப்பூ தான் இன்னைக்கு காய்ச்சிருக்கு. சாரி, பூத்திருக்கு, மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு நாள் தான் பூ எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த கூடயே பத்துமான்னு தெரியல, இந்த எல்லா பூக்கும் அவ்வளோ பூத்திருக்கு. நமக்கு பூ நிறைய கொடுத்துருது இந்த தோட்டத்துல. இது நல்லா மாலை மாதிரி கட்டி போட்டா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா 3 விதமான கலர் இருக்கு. ஸோ நல்லா மாலை மாதிரி கட்டினா கலர் ஷேடுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இது முருகருக்கு போடும்போது இன்னும் அழகா இருக்கும். அரளிப்பூ முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இப்ப வந்து இந்த இடத்துல இருக்குது எல்லாமே வந்து ஒயிட் கலர் அரளிப்பூ. நேத்தே எடுத்திருக்கணும், ஏன்னா எல்லாமே வந்து மலர்ந்து மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. அது போட்டு வேணா குறுக்கு அந்த கௌஷிக் எங்க வீட்டு தோட்டத்துல மல்லி செம்மையா வரும். சீரியஸ்லி ஒரு கூடு நிறைய மல்லி வரும் சீசன் டைம்ல. நானே இதை எடுத்துட்டு போயிட்டு எங்க ஊர் தோட்டத்துல பதியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு நாள் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு இதை எடுத்து நான் கொண்டு போய் பதியம் பண்ணி அங்கேயே நான் மல்லிப்பூ வளர்க்க போறேன். இது வந்து டார்க் ஷேட் பிங்க் அரளிப்பூ. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஷேட் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு அரளிப்பூக்குமே. இந்த பிங்க் அரளிப்பூ மட்டும் இப்படி கொத்தா பாக்குறப்போ இந்த ஜப்பான்ல எல்லாம் ஒரு ரோஸ் கலர் பூ பூக்கும்ல, செரி பிளாசமா, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவ்வளோ சூப்பரா அழகா. நம்ம ஜப்பானுக்கே போக வேண்டாம், இங்கேயே பார்த்து முடிச்சிடலாம். ஆக்சுவலா இன்னும் பூ இருக்கு, ஆனா அந்த கூடை பத்தல பூ. ஆனா இன்னும் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு.
ஓகே, இப்போ இங்க வந்து செம்பருத்தி இருக்கு, நம்ம செம்பருத்தி எடுக்கலாம். ஆக்சுவலா முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த செட்டப் வந்து ஒரு காய்கறிக்கு அப்படின்றது. ஸோ நான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், ஒரு கார்டன் வீடியோ மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் பூக்கு என்னென்ன பூ இருக்கு, காய்கறி என்ன இருக்கு, அப்புறம் பழங்கள் என்ன இருக்கு நான் பார்த்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாத்துருங்க. இப்போ வந்து இதுல வந்து கத்திரிக்காய்லாம் இருக்கு, பட் நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு அது நல்லா பெருசா வரும். தெரியுதா கத்திரிக்காய்? இப்பதான் ஆக்சுவலா வந்து பூ விட்டுருக்கு, நிறைய கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தனியா ஒரு வீடியோல வந்து நான் எடுப்பேன். இப்போ இதுல இருந்து அது வரைக்குமே வந்து ஃபுல்லா பச்சை மிளகா தான். அந்த பச்சை மிளகாவுமே நல்லா வந்து பூ விட்டு காய் காய்ச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், தெரியுதா? எப்படி ஒவ்வொரு செடியிலும் 20ஆவது இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் பூ விட்டுருக்கு. ஒரு vlog வந்து நான் பச்சை மிளகாய் எடுக்கிறதுக்காகவே நான் போடுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, உள்ளெல்லாம் இருக்கு, தெரியுதா? இது எல்லாமே இன்னும் பெருசா வளரும். ஸோ அதுக்காக தான் பறிக்காம இருக்கு. எப்படியும் இதுல ஒரு 10 இருக்கும், இது இன்னுமே பெருசா வளரும். இதுல இப்பதான் பூ விட்டுருக்கு. இது பிஞ்சு பாருங்க, குட்டி பிஞ்சு வந்திருக்கு அழகா, குட்டி பச்சை மிளகாய். எல்லா செடியிலுமே பிஞ்சு விட்டுருக்கு. இதுல பாருங்க, இப்படி லைனா ஃபுல்லா பச்சை மிளகாய் தான். இங்க வந்து நம்ம கீரை போட்டிருப்போம். ஆக்சுவலா நேற்று வந்து கீரை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இதுல சும்மா பச்சை மிளகாய் போட்டோம், இப்போ அதுவுமே செடியா வந்துருச்சு. இதுலயுமே பூவு காயெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இதுல பச்சை மிளகாய் தான் நிறைய இருக்காங்க. பாருங்க, அவ்வளவு காய் இருக்கு. தக்காளி பாருங்க எவ்வளவு அழகா பிஞ்சு விட்டுருக்குன்னு. ஆக்சுவலா அந்த தோட்டத்துல வந்து எங்களுக்கு தக்காளி தான் அவ்வளவா வரவே இல்லை. பட் இப்ப வச்சு நாங்க விதை போட்டதுல ஒரு 5 செடியாவது நல்லா வந்துருச்சு. ஸோ அழகா பூ விட்டு காயும் காய்ச்சிருக்கு. இது வந்து நல்லா பெருசா வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம அந்த vlogல பார்க்கலாம். இது எல்லாமே தக்காளி செடி தான், சும்மா இது வச்சுது. பாருங்க, இதுலயும் ஒரு பூ இருக்கு. ஆக்சுவலா எல்லா பூவுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுக்கிற வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.